வணக்கம் மக்களே. தக்காளி வந்து 25 ரூபாய்க்கு வந்துருக்குதுங்க ஒரு கிலோ. இப்போ ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ரேட்டு ஏறுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ஊறுகாய். தக்காளி நல்லா கழுவி இது மாதிரி வந்து துணியில் வந்து கொஞ்ச நேரம் போட்டு மூடி வைங்க. அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். ஒரு கிலோ தக்காளிக்கு 150 கிராம் மிளகா, காஞ்ச மிளகா போட்டுக்கணும். நீட்டு மிளகா தாங்க போடணும். ஊறுகாய்க்கெல்லாம் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நான் இன்றைக்கி சட்டியில் தான் போட்டு வேக வைக்கிறேன். நல்லா இந்த பதத்துக்கு வெந்து வந்தது. சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்துக்கலாம் மையாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சு வச்சோம்னா 2 மாதம்னா கூட கெட்டு போகாது. 2 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு கொடுத்துரும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. நான் செக்கு எண்ணெய் தான் எடுத்துக்கினேன். கடுகு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 2-3 பூண்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை போட்டோம் புளி தண்ணி. அப்புறம் இந்த தக்காளி அரைச்சது போட்டுடலாம். உப்பு, எண்ணெய், புளி கரெக்டாக இருந்தால் 2-3 மாதம்னா கூட கெட்டு போகாதுங்க இந்த ஊறுகாய். ஆனால் அது வரைக்கும் வீட்டில் இருக்காது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்ருவாங்க பசங்க. தக்காளி வந்து தெறிக்கும். மூடி போட்டுக்கோங்க. நான் மூடியே வைங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிட்டு போகுது. நல்லா சுண்டி வரட்டுங்க. இந்த கடுகு வெந்தயம் பொடி போட்டு நல்லா வந்து கலரி கொடுங்க. நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆற விட்டுருங்க எடுத்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி ஊறுகாய். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் காய்ச்சி கூட மேலே ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்